தமிழகத்தின் ஆன்மீக இதயமாக விளங்கும் திருவண்ணாமலையில் இந்த புனித பூமியில் எழுந்தருளிருக்கும் அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலம், நினைத்தாலே முக்தி தரும் தலம். இங்கு மூலவராக அருள் புரியும் அண்ணாமலையார், அம்பாளாக உண்ணாமுலையம்மன் இருவரின் திருவருளால் இந்த நிலம் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்கிறது. திருவண்ணாமலையில் உள்ள இந்த மலை சாதாரண மலை அல்ல, அது சிவபெருமானின் உருவமே என சொல்லப்படுகிறது. அதனால் கோவிலுக்குள் சுற்றுவது போலவே மலையையும் வலம் வருவது மிகப்பெரிய புண்ணியத்தை தரும். இந்த புனித நடப்பயணம்தான் கிரிவலம். சுமார் 14 கிலோமீட்டர் நீளமுள்ள கிரிவல பாதையில் 8 திசைகளை குறிக்கும் 8 லிங்கங்கள் உள்ளன. அதில் இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருத்திலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், வருணலிங்கம், ஈசான்ய லிங்கம். இந்த லிங்கங்களை தரிசித்து மனதில் சிவநாமம் ஒலிக்க ஒவ்வொரு அடியும் ஒரு ஜபமாக மாறுகிறது. இதன் பாதைகள். இந்த திருவண்ணாமலையை மண்ணில் எண்ணற்ற சித்தர்கள் வாழ்ந்து ஆன்மீக ஒளியை பரப்பியுள்ளனர். ரமண மகரிஷி, சேஸ்திரி சாமிகள், குரு நமச்சிவாயர், குகை நமச்சிவாயர் இவர்களின் சமாதிகளில் கிரிவல பாதையில் அமைந்துள்ளதால் அந்த வழியில் நடப்பது சித்தர்களின் ஆசீர்வாதத்தையும் நாம் பெறலாம். இந்த மலை சுமார் 260 கோடி ஆண்டுகள் பழமையானதும், கிருதயுகத்தில் நெருப்பு மலையாகவும், திரியோயுகத்தில் மாணிக்க மலையாக, துவாபர யுகத்தில் தங்க மலையாக, கலியுகத்தில் கல் மலையாகவும் இவ்வாறு யுகங்களை கடந்து நிலைத்திருக்கும் இந்த மலை அழியாத சிவ தத்துவமாக சொல்லப்படுகிறது. பௌர்ணமி கிரிவலத்தின் உச்சம். எல்லா நாட்களிலும் கிரிவலம் செல்லலாம், ஆனால் பௌர்ணமி நாளில் செல்வது மிகவும் சிறப்பானது. அதுவும் குறிப்பாக கார்த்திகை தீபத் திருவிழா மற்றும் சித்ரா பௌர்ணமியில். இந்த 2 நாட்களில் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் இந்த சிவனின் அருளை பெறுகின்றனர். சித்ரா பௌர்ணமி 2026 உகந்த நேரம். அந்த ஆண்டிற்கான சித்ரா பௌர்ணமி தொடக்கம் ஏப்ரல் 30ஆம் தேதி இரவு 9:52 மணி முதல் முடிவு மே 1 இரவு 11 மணி வரை. இந்த நேரத்துக்குள் கிரிவலம் செய்வது மிகவும் உகந்தது. கோடை வெயில் அதிகமாக இருப்பதால் பக்தர்கள் கவனிக்க வேண்டியது, அதிகமாக தண்ணீர் உடன் எடுத்து செல்லுங்கள். ஒரு நடை ஒரு ஜபம். திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்வது ஒரு சாதாரண நடை அல்ல, அது ஒரு ஆன்மீக அனுபவம். ஒவ்வொரு அடியும் பாவங்களை கழுவும், ஒவ்வொரு மூச்சும் சிவனின் நாமம் மாறும். அருணாசல ஹரஹரா, அருணாசல ஹரஹரா என்று மனதில் ஒலிக்க அந்த மலை உங்களுக்குள் இருக்கும் அகந்தையை எரித்து ஆன்மாவை வெளிச்சமாக்கும்.